ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாறை மீன் குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. காரசாரமான பாறை மீன் குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாறை மீன் குழம்பு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். பாறை மீன் வந்துட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அதில் குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். 4-5 டைம் வந்துட்டு நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும், காரத்துக்கு வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகா கிட்டக்க எடுத்திருக்கேன். 2 பழுத்த தக்காளியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா அரிசி கலந்த தண்ணியில் ஊற வச்சு செய்யுங்க. மீன் குழம்பு வந்துட்டு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பை தாளித்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மீன் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 1 கை அளவுக்கு வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் இன்றைக்கி அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க இருக்கட்டும். இது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 2 பழுத்த தக்காளியை வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி வந்துட்டு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. புளிப்பை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காய தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்க்க போகிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லாவே குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இது கூடவே புளியை வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். உடனே வந்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த புளி தண்ணி கூட மசாலாவும் சேர்ந்து கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வைப்பாங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நான் இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக தான் வைக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக மட்டும் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். மீனெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா குழம்போட குவான்டிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சைடில் எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு பாருங்கள் நல்லா தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு 10 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னாலும் மீன் வந்துட்டு குழஞ்சாப்படி ஆயிடும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது மீன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. லைட்டாக மட்டும் நீங்கள் கலந்து கொடுங்க, ரொம்பையும் போட்டு கலந்துட வேண்டாம். இப்போ பாருங்கள், மீன் போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலாப்பில் மட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் எப்போயுமே வழக்கம் போல் இந்த மாதிரி சேர்ப்பேன். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்களும் வந்துட்டு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ தாராளமாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மீன் வெந்துருச்சு. மேலாப்பில் மட்டும் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாறை மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாராளமாக கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. முள்ளுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. உங்கள் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் பாருங்கள் உடையவே இல்லை, 10 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக வந்துருச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான பாறை மீன் குழம்பு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.